இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அரைச்சி வச்ச அடை மாவில் கொஞ்சம் அடை ஊற்றிட்டேன். அதை தக்காளி குருமா வைக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்புறம் தக்காளி வெவிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். மிக்சியில் பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சி அதில் ஊற்றணும். தக்காளி வெந்ததும் தோல் எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள். அடுத்தது தக்காளி கொஞ்சம் இதாக இருக்கும், அப்படியே நைஸாக புழிஞ்சு எடுத்துகிட்டு இது சக்கமாக இருக்கும், இதையும் தூக்கி இந்த பச்சை மிளகோட சேர்த்து எல்லாம் போட்டு அரைச்சி இதில் வச்சிடணும். தக்காளி தோல் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மாதிரி புழிஞ்சி எடுத்து வெங்காயம் வதக்குறோம் பாருங்கள். அதில் எடுத்து இந்த தண்ணியை வந்து ஊற்றிடணும். அப்படியே இந்த வெங்காயம் வதங்கணும் பாருங்கள். இந்த தண்ணியிலே இது வந்து வெந்துடும் மறுநாள். இதுக்கு பிறகு இதை அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சதை நம்ம எடுத்து ஊற்றணும். தக்காளி வேவிச்ச தண்ணி இருந்தது பாருங்கள், அதை கொஞ்சம் ஊற்றிட்டேன். திருப்பி இதில் நம்ம வேணுன்னா காரம் வேணுன்னா காரப்பொடி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுருக்கு, நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட பாருங்கள். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கிறேன். வேணான்றவங்க பச்சை மிளகா ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை எடுத்து அப்படியே அதில் ஊற்றிடலாம். நம்ம கொதிச்சிட்ருக்கு தக்காளி குருமாவுக்கு. இதை நம்ம சேர்த்து வச்சு அரைச்சி போடுங்க கலவையை இதில் கலந்து இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம் பாருங்கள். உப்பு போட்டு கலந்து விட்டுடணும். அப்படியே இந்த திக்கான கண்டென்ஸில் இருக்கும். நம்ம வேணால் தண்ணி வேணால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம், வேணால் கட்டியாக இருந்ததுன்னா. இல்லை வேணான்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம இதுதான் வேணால் தக்காளி குருமா. இதுமாரி வச்சு பாருங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சு இந்த தக்காளி குருமாவுக்கு எந்த காயும் போட தேவையில்லை. சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதை வச்சு மட்டும் அரைச்சிக்கலாம். மேலே உருளைக்கிழங்கு இதெல்லாம் எதுவும் போடணும் அவசியம் இல்லை. இது வந்து தோசை, அடை இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் சூப்பராக அருமையாக இருக்கும். நம்ம சுவையான தக்காளி குருமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.